சூர்யா மிக தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜோதிகா அவங்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள். சிவகுமார் எப்பொழுதுமே கமல்ஹாசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஒரு முன்னோடின்னு கூட சொல்லலாம். அவர் சினிமாவில் இருந்த பொழுது பல படங்கள் அவர் கதாநாயகனா நடிச்ச படத்துல செகண்ட் ஹீரோவா வில்லனாலாம் கமல் நடிச்சிருக்காரு. அந்த குடும்பமே அவருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். இப்ப துபாயில வந்து சைமா 2025 அந்த விழால வந்து ஒரு போட்டோ, அது வந்து அந்த விழா போட்டோவா அல்லது இதுல எடுக்கப்பட்ட போட்டோவான்னு எனக்கு சைமா இல்லைன்னு நினைக்கிறேன். இது இதுல எடுக்கப்பட்ட போட்டோ, நம்ம அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15 வருட போட்டோன்னு நினைக்கிறேன். எந்த ஃபங்க்ஷன்னு தெரியல. உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்காரு, ஜோதிகாவுடைய பொண்ணு, ஜோதிகா பையன் சூர்யா, ஜோதிகா 4 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு நடுவுல உலகநாயகன் இவங்க இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ சூப்பரா இருக்கு. அந்த பையனும் பொண்ணும் 2D பிக்சர், தேவ் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பையன் பேரு, பொண்ணு பேரு சரியா தெரியல எனக்கு. ஆனா அந்த 2D பிக்சர்ஸ் 2 பேருமே டீல ஆரம்பிக்கும். தியான்னு நினைக்கிறேன், தேவ் தியான்னு நினைக்கிறேன். சூர்யா, ஜோதிகா 4 பேரும் 5 பேரும் இருக்கிற போட்டோ சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த ஃபேமிலியே உலகநாயகன் மீது எவ்வளவு அன்போட இருக்காங்க, சிவகுமார் உட்பட, கார்த்திக் உட்பட, அது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிக்சர் அது. எப்பொழுதுமே நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பிக்சரா இருந்தது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பதிலை மட்டும் எடுத்து போட்டு நெகட்டிவா அட்டாக் பண்றாங்க. எப்படின்னா லோகேஷ் கனகராஜ் கிட்ட நீங்க எப்படி கதாநாயகர்களை கன்வின்ஸ் பண்றீங்க, உங்க கதையை சொல்லின்னு கேட்குறாங்க. கன்வின்ஸ் பண்றது தாங்க முக்கியம். அது இல்லைன்னா நான் ஒரு படம் கூட பண்ணியிருக்க முடியாது. நான் இதுவரையும் 6 படம் பண்ணியிருக்கேன், 23 கதாநாயகர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் பாரு என்ன பண்ணியிருக்கேன் பாரு தமிழ் சினிமாக்குன்னு இவர் பெருமை பீத்துறாரு. லோகேஷ், கமல்ஹாசன், இளையராஜா மாதிரியான மாபெரும் சாதனையாளர்கள் கூட நான் தமிழ் சினிமாக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்னல. அவர் ஏஐ கத்துக்க போறேங்கிறாரு. இவர் எனக்கு பாட்டு எப்படி வருதுன்னே தெரியலங்கிறாரு. இவங்கெல்லாம் அப்படி சொல்லல, நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் தமிழ் சினிமாக்குன்னு கமல்ஹாசனோ இளையராஜாவோ சொல்லல, லோகேஷ் கனகராஜ் சொல்றாருன்னு அவர் அட்டாக் பண்றாங்க. கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொன்னாரு. அந்த கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்றீங்க உங்களுடைய கதாநாயகர்களை, படத்துல நடிக்கிறவங்களன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் கன்வின்ஸ் பண்ணலன்னா நான் இந்த ஃபீல்டுலே இருக்க முடியாது, நான் 6 படம் தான் பண்ணியிருக்கேன், 6ல் 23 பேரை நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. இது ஒரு தவறா? இந்த கேள்விக்கு அவர் கரெக்டா தானே பதில் சொல்லியிருக்காரு.